பிசிசிஐ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ரிச்சஸ்ட் போலாகவே கருதப்பட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்தியன் டொமஸ்டிக் கிரிக்கெட் பிளேயர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்தளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸான கொடுக்குறதில்ல அப்படிங்கிற மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இப்படி இருக்கல வந்து பார்த்திங்கன்னா வந்து பிசிசிஐ வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்தியன் டொமஸ்டிக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணிக்கிறாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த தாட்டி வந்து பார்த்திங்கன்னா ராஞ்சி ட்ராஃபியும் வந்து பார்த்திங்கன்னா வந்து 2 ஹாஃபாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எதுக்காக வந்து பார்த்திங்கன்னா வந்து பிளேயர்ஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஒர்க்லோட் மேனேஜ்மெண்ட்டை வந்து குறைக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா வந்து அதனால வந்து பார்த்திங்கன்னா வந்து ராஞ்சி ட்ராஃபி 2ஆக நடக்கும்னு சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து சைடு முஸ்தாக் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா விஜய் ஹசாரே, அதுக்கப்புறம் மறுக்க ராஞ்சி ட்ராஃபியோட லீக் ஸ்டேஜஸில் இப்போ ரிமைனிங் இருக்கிற மேட்சும் அதே மாதிரி செமிஃபைனலும் ஃபைனல்ஸும் நடக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த முடிவு வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்தியன் டொமஸ்டிக் கிரிக்கெட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும். காரணம் என்ன பார்த்திங்கன்னா வந்து மிச்ச கண்ட்ரியில் இருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு இங்கிலாந்து ஆகட்டும் எல்லாமே கிளப்ஸ் நடத்துகிறங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்பான்சர்ஷிப் ஆகட்டும், அது மட்டும் இல்லாமல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெஸ்ட்டாக அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கொடுத்து பிளேயர்ஸை கம்ஃபர்டபுளாக வச்சுக்குவாங்க. ஆனால் இந்தியன் டீமில் ஒரு ஐபிஎல்லில் இருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு லக்ஸரி வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்தியன் டொமஸ்டிக் பிசிசிஐ கொடுக்குதுன்னு பார்த்திங்கன்னா வந்து அது கன்ஃபார்மே இல்லைங்கிற மாதிரி தான் சொல்லலாம். காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து பிசிசிஐ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு லீக் மேட்ச்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய மேட்சஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒளிபரப்புறதில்ல. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து செமிஃபைனல் ஆகட்டும் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட் செமிஃபைனல் ஒளிபரப்பாங்க, 2வது செமிஃபைனல் இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி கிரவுண்டு மேனேஜ்மெண்ட் ஆகட்டும் நம்ம ஒரு புவரான மனுக்கு தான் இருக்குமோ ஒழிய நம்ம ஒரு நல்லாவே இருக்காது. இதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய பிளேயர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து டொமஸ்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆடுறதையே விரும்புறதில்லை. இதனாலேயே வந்து இந்தியன் ஒரு டாப் பிளேயர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து டொமஸ்டிக் ஆடியே வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளால் முன்னாடி தான் ஆடியிருப்பாங்க. இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்ரேயஸ் ஐயரும் வந்து பார்த்திங்கன்னா வந்து டொமஸ்டிக் வந்து ஆட மாட்டேன்னு சொன்னார். ஆனால் அவர் நேஷனல் கான்ட்ராக்டையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து கட் பண்ணிட்டாங்க. பிசிசிஐ வந்து இன்னும் நிறைய சேஞ்சஸ் கொடுத்து நிறைய ஃபண்ட்ஸ் வந்து டொமஸ்டிக் கொடுக்கணுங்கிறது கொடுத்தா தான் வந்து பிளேயர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஐபிஎல் மூலமாக இல்லாமல் டொமஸ்டிக் மூலமும் வரும்.